ஏங்க ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டு வாடகை கேட்டு சண்டை போட்டு போறாருங்க. ஆமா, பெரிய மாளிகை கட்டி கொடுத்துருக்காரு. அத்தமா சேர்த்தரன்னு சொல்லுமா. கடைக்காரங்க அத்தமா சேர்த்தரன்னு சொல்லு. இன்ஜினியர் இந்த வாரம் கொடுத்துருவான் பார்த்தா அத்த வாரம் வா, அதுக்கு அத்த வரன்றார். நான் என்ன பண்றது? நோருங்க யார் வந்து கேட்டாலும் என்ன இல்லன்னு சொல்லுங்க. எப்பா யார் பண்ணி ஸ்ட்ரைட்டா உள்ள போற? யோ உன் கடலை நான் அடிக்கலையா? யார் வந்து கேட்டாலும் நான் இல்லன்னு சொல்றேன். கடன்லாம் அடைக்கிறியா? அதெல்லாம் வேலைக்கு ஆகுது, கிளம்பு. ஏன் கம்முனு இருங்க, கடலாம் அடைக்கலான்றா. இதனால எதனா பிரச்சனை வரப்போகுது? எந்த பிரச்சனை வராதியா, புரிஞ்சுக்கியா? அவர் கடைக்கார நீங்க உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன். நான் லோகா யாரும் உள்ள போனாங்க போலுதா? கரெக்டா பாக்குறான் பாரு சொராமுகம். பின்னாடி பண்ண போற? அதெல்லாம் ஒண்ணுலப்பா, நானும் சும்மா கதவு திறந்து போடுறேன். நீ சொன்னா நம்புற, ஆனா லோக சொன்னா நம்ப மாட்டேன். நான் தான் சொல்றேன்ல, நம்பு. முன்னாடி அவன்கிட்ட போ வழிற. நம்புறேன்னா குழம்பு வச்சுக்கிறான். உனக்கு நாளைக்கே நான் நண்டு குழம்பு வச்சு தரேன், நீ உள்ள போ. நண்டு குழம்பு வச்சு சரியா? சும்மாரியா, சும்மா நல்லா கத்து. லோக உன் பொண்டாட்டிக்கு எப்பவுமே என் மாதிரி தண்ணி பாசம். இருக்கட்டும், உள்ள போடா காக்காவாயா. நீ சொன்னா நான் கோச்சிக்க மாட்டேன், ஏன்னா நீ சுந்தர புது நாட்ட. அவன் இப்பெல்லாம் பேச நீ தாண்டி காரணம். என்ன குண்டா குள்ளமா இந்த பக்கம் வந்தானா? போலீஸ் பொன்னாடி பண்ண போற. இங்க நான் கேட்டு நீங்க 2 பேரும் பேசி நிக்கிறீங்க. இங்க ஒருத்த குண்டா குள்ளமா ஒருத்த வந்தானா? சார் சுந்தரி மெட்டாது சார், நான் உன்னை என்கிட்ட கேளுங்க சார். ஓ நீ சொல்றா, குண்டா குள்ளமா ஒருத்த வந்தானா? குண்ட குள்ளமா ஒருத்தனா காலை டீ கல்ல நான் பார்த்தேன். டேய் டீ கல்ல பார்த்தனா இல்லடா, இப்போ குள்ளமா ப்ளூ கலர் சட்டை போட்டுக்கின்னு டவுசர் போட்டுன்னு ஒருத்தனை பாத்தியா? சார் அவ்வளவு இதா தேடுறீங்க, அவன் என்ன சார் பண்ணா? அவன் என்ன பண்ணானா? அவன் 150 கேஸ் இருக்குது தெரியுமா? 150 கேஸா? பொன்னாடி பண்ண போற. சார் சுந்தரி மெட்டாது சார் சமக்கம் வரும். என் பொண்டாட்டி அவர் மிரட்டினா உனக்கு எதுக்குடா கோவம் வருது? பாசம். இப்ப கேளுங்க, டக்கு டக்குன்னு பதில் சொல்றேன். இப்ப கேக்குற, கருப்பா ப்ளூ சட்டை போட்டுக்கின்னு ஒருத்தன் வந்தானா? வந்தா நான் சொல்றேன், இப்ப நீங்க போங்க. டேய் இவ்வளவு அசால்ட்டா பேசாதடா, அவன் பயங்கரமான திருடன்டா. நீ பொன்னாடி பண்ண போற. நீ அயாத கண்ணு கம்மி நான் தொச்சு விடுறேன். இதெல்லாம் பண்ணக்கூடாது. போலீஸ்னா இறக்கம் இருக்கணும் சார், அப்பதான் மக்கள் நம்மள மதிப்பாங்க. யோ நானே கேட்டேன், அவங்கள திருட இந்த பக்கம் வந்தானே கேட்டேன், அதுக்கு அழுகுறாங்க. சார் அவன் என்னென்ன திருட்டு சார் பண்ணிருக்கான்? அவன் பண்ணாத திருட்டே இல்லம்மா, அவனை 3 மாநிலத்துல தேடுறாங்க. 3 மாநிலமா? இப்போ நடி பண்ண போற. லோகு என்னடா வாடகை லேட் ஆகுது? அண்ணா அடுத்த மாசம் சேர்த்து தந்துறேண்ணா. அதெல்லாம் முடியாது, வீடு காலி பண்ணு. என்னது சுந்தரி வீட்டு காலி பண்ணுமா? அவளுதான் தெரிஞ்சுக்கா. டேய் நீ வாடகை தராம தானே இருக்கிற? அண்ணா திட்டாதண்ணா, அடுத்த மாசம் சேர்த்து தந்துடுறேண்ணா. என்ன கேட்கும் போது சைலண்டா இருந்துட்டு இவனை கேட்டவன சப்போர்ட் பண்றியா? பொதுவா தானே கேக்குறேன். நல்லா பொதுவா கேட்ட, ஒன்னால தாண்டி எல்லாம் பிரச்சனையா? லோகு என் கோத்து கலராத. பலாருன்னு போடும் போல. ஓ என்ன அடிக்கிறியா? உள்ள யாரு போனாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? என்னப்பா இந்த பக்கம் எல்லாம் முடி வளர்ந்துட்டு இருக்குது, எதுனா மூலிகை தைலம் தடவை என்ன? எங்க அம்மா சுட்ட நேரத்தை முதல்ல ஊத்திட்டு அதுல இருந்து வளருது. ரொம்ப அழகாகிறடா தங்கம். போ என் பொண்டாட்டி நாளைக்கு உனக்கு நண்டு குழம்பு செஞ்சு தரேன்ச்சுல, போ நாளைக்கா வந்து சாப்பிடு போ. சுந்தரி திட்ட மாட்டல? நான் ஏன்டா திட்ட போறேன்? போ. ஐயோ என் பொண்டாட்டியான்னு தெரியலையே, நான் எது சமாளிக்க. லோகு வாடகை தரையா இல்லையா? இவன் வேற வழவழன்னு மண்டிய பொண்ணு சொல்ல குத்துனுக்குறான். அண்ணா அடுத்த மாசம் தந்துடுறேண்ணா. அதெல்லாம் முடியாது, இன்னைக்கே எனக்கு வேணும். நோ காசு தானே தந்துடுறோம். ஏங்க அவன் தான் காசு தரானால வாங்கி கொடுத்துருவோம். அங்க போலீஸ் வந்துக்குது, அந்த கவலையா இல்லாத நீ பேசினுக்கிறல்ல. கம்முனு நான் பாத்துக்கிறேன். சார் இங்க யாரும் வர சார், நீங்க போங்க. அத சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? எனக்கு நவ டவுட்டாவே இருக்குது. எப்படி டவுட்டா இருக்குதுன்றீங்க? இவ்வளவு நேரம் வாடகை காசு இல்லன்ட்டு இன்னத்துக்கு தரேன்ட்டு எனக்கு சந்தேகமா இருக்குது. சார்பார் பாயிண்ட். இப்ப என்ன பண்ண போற? சார் என் கம்மலை வித்து நான் கொடுப்பேன் சார். பித்தளை கம்பளை வச்சா காசு தருவாங்க? கொடுப்பாங்க சார், இப்பெல்லாம் கொடுப்பாங்க. நல்லா ஒண்ணு கொடுப்பாங்க. அப்படியே ஏமா பித்தளை கம்பளை யார் காசு தருவாங்க? சார் இது பித்தளை கம்மல் இல்ல சார், தங்க கம்மல். நீ கம்பளை கொடு, நான் வச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா போய் சும்மா தொல்லை குத்துனுக்குறேன், அப்புறம் தான் தரேன்றல. அப்புறம் வருவேன், காசு எடுத்து வை. சார் அந்த திருடன் என் கண்ணில் மாட்டினாக்கா அவனை புடிச்சு எடுத்து வந்து உங்ககிட்ட தரேன் சார். இப்ப நீங்க போங்க சார். பார்த்து உஷாரா இருங்க, அவன் ரொம்ப மோசமானவன். அடியே உன்னால பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனை. கம்முனரியா, அவங்ககிட்ட ஏதாவது காசு கொடுங்க நம்ம. ஏன்னா லோகனா தேதி 5வது
மளிகை கடை காசு எப்பதான் கொடுப்ப? வீட்டாண்ட வர வைக்கிற பத்தியா? அது அடுத்த மாசம் சேர்த்து குத்துறேன்ப்பா. கம்முனு இருக்க, இன்னைக்கே கொடுத்துறப்பா, நீ கவலைப்படாத. இன்னொரு வாட்டி வீட்டாண்டெல்லாம் வர வைக்காதீங்க. சாயங்காலம் எடுத்து வந்து குடுத்துறீங்களா? கொடுத்துறேன்ப்பா, 1 hour எடுத்து வந்து கொடுத்துறேன்ப்பா. அவர் இல்லன்றாரு, நீங்க குடுத்துறான்றீங்க. எங்கன்னா கடன் எதுவும் கேட்டுறீங்களா என்ன? அது வந்து ஒரு இடத்துல இருந்து வர வேண்டியது இருக்குதுப்பா. நான் போயிட்டாங்களா? யாரு அவரு? ஐயோ, என்ன சொல்றது? முகத்தால பார்த்தா தெரியல, என்னோட தம்பி. ஆஹா, இதுக்கு முன்னாடி இவரு வந்ததே இல்லையே, பார்த்தது கூட இல்ல. அதான் இப்ப வந்துட்டான்ல தம்பி. நம்ம மளிகை ஜாமான் வாங்குறோம்ல, அந்த கடைக்காரரு இவரு. உங்க பேர் என்னங்க? என்ன வேலை செய்றீங்க? அது வந்து எடுக்கிறது, படிக்கிறது, பதுங்கிறது. எது? எடுக்கிறது, பறிக்கிறது, பதுங்கிறதா? அது வந்து எடுக்கிறதுனா துணி எடுப்பாரு, பறிக்கிறதுனா பழத்தெல்லாம் பறிப்பாரு, பதுங்கிறதுனா வீட்டுல ஓடி பிடிச்சு பதுங்குவாரு. நான் வந்து வேலையை பத்தி தான் கேட்டேன். துணி எடுக்கிறது, பழம் பறிக்கிறது, வீட்டுல ஓடி புடிச்சு விளையாடுறது, இதெல்லாமா கேக்குறேன்? அது ஒண்ணு இல்லப்பா, அவர் வேலைக்கெல்லாம் எங்கேயும் போல, வீட்டுலதாங்கிறாரு. நீ போய சாயந்தரம் குத்துறோம் காசா. நீங்க ஏதோ அழுகுற மாதிரியே இருக்குதே. லோகா லோகா, ஐயோ, இவன் வேற வந்துட்டானா? யாருப்பா இதா? கருப்பா குள்ளுமா ப்ளூ சட்டை? இந்த அக்காவோட தம்பி. ஐயோ, ஊரு ஃபுல்லா பறவை விட்டுவானுங்க போல தெரியுது. சுந்தரி, உன் தம்பியா? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. அது ஒண்ணும் இல்ல, இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கான் என் தம்பி. அவங்க தேடினது உன் தம்பியா தானா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. என் பொண்டாட்டிய நண்டு குழம்பு வச்சு உனக்கு எத்தனை வர சொல்றேன், நீ போப்பா. என்னக்கா, அந்த ஆளுக்கு மட்டும் நண்டு குழம்பு வச்சு தருவேன்ற, எங்களுக்கு எல்லாம் வச்சு தர மாட்டியா? ஏய், நான் இப்போ வந்து நண்டு குழம்பு பக்கத்து வீடு காட்டுடா. ஏய், மளிகை பொருள் குடுக்கறதே நான் தான்டா. போன மாசம் பேலன்ஸ் கூட தரல தெரியுமா? ஏன்பா, அதான் நான் தரேன்னு சொல்லிட்டேன், ஏன்பா இப்படி அசிங்கப்படுத்துற? ஏய், கேள்றி குடுத்துருவான். தம்பி அந்த காசை கொடுப்பா, நான் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். அது நான் மறைச்சு வச்சுக்கிறேன், வித்து தரேன். மறைச்சு வச்சிருக்க, வித்து தையா? ஐயோ, என்னையா சொல்றான்? நகை திருடம் போல தெரியுது, நகையை வித்து தருவான் போல. என்னதுப்பா மறைச்சு வச்சுக்கிறேன் வித்து தரேன்ற? அதெல்லாம் சீக்ரெட் மேட்ரு, கிராஷ் கொஸ்டின்லாம் கேட்காத போ. மண்டனா புளு சட்டை, குண்டா, கருப்பா, குள்ளமா இருக்கணும்டா. சார், நீங்க யார தேடின்னு வந்திருக்கீங்க? பயங்கரமான திருடன், குள்ளமா புளு கலர் சட்டை போட்டுன்னு இருப்பான். சார், அதான் இங்க வரலன்னு சொல்றமே, போங்களேன் சார். அப்போ அவன் யாரு? அவன் வந்து இவங்க தம்பி. முடிஞ்சது சோலி. எனக்கு மச்சான் மாதிரி. ஏய் தம்பி, கொஞ்சம் திரும்பப்பா. வணக்கம் சார். அவனே தான் ஹைட்டார்பான்னு சொன்ன, அப்படியே மூஞ்சில குத்துவேன். சார், என்ன சார், யாரு இவன்? பயங்கரமான திருடன் பாவன். அவனுக்கு ஆதரவு குத்துறீங்களா நீங்க? சார், எனக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்ல சார். என்னக்கா இப்படி சொல்றா? கம்மிட மூஞ்சிலே குத்துவா. ஆஹா, அக்காவும் தம்பியும் பாசமா இருந்தீங்க, என்னக்கா இப்படி கழட்டி விடுறா? நீ கம்முனு போயிடு, சும்மா கோத்து விட்டு இருக்காத சார். இவன் யாரும் எனக்கு தெரியாது சார். நீ அழகு சுந்தரி, நான் இருக்கிறேன். எப்படா தீர்ந்தவையா? என்னங்க இப்ப என்னங்க பண்றது? சார், இப்ப நான் கிளியரா சொல்றேன் சார். இவ அக்கா, இவன் தம்பி, இவன் மாமா, 3 பேரும் புடிச்சிருப்பாங்க சார். லோகு, நான் லோகு விட்டு ஊத்துட்டா. நான் விட்டு கொடுக்கலாம், என்ன உருட்டின்னு போயிடுவாங்க. நீ போய் வா. என்னங்க? ஏய், இது மாதிரிலாம் நம்மளால கூடாத. இவனுக்கு தான் நண்டு குழம்பு வச்சு தரேன், இவனுக்கு கூட்டு வா. ஏய் நடுங்க, குடும்ப சேர்ந்து பிரார்த்தனை பண்றீங்களா? நடுங்க சார், வேணாம் சார். சார் விட்டுருங்க சார். சார் எப்பா, நான் தப்பிச்சேன். பணத்துக்கு ஆசைப்பட்டு திருடம் கூட சவகாசம் வச்சா இப்படிதான் ஆகும். நோ, கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல? உன் பொண்டாட்டி எல்லாம் புடிச்சிட்டு போயிட்டாங்களே. அட போடா, பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பஞ்சு இல்ல, அதுக்கு இது வேணும் தான். உன் கடனை அடுத்த மாசம் அடிச்சிடறேன், போ. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலையே. அவன் எங்கேயோ நகையை பதுக்கி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவன் வெளியே வந்தோன்னா நகையெல்லாம் சுற்ற வேண்டியதான்.